வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்போது திருமணமாவதற்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கான, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கே வந்து குருவின் பார்வை கிடைக்கும் போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி. ஸோ 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களே கொடுத்துருவார் அப்படிங்கும்போது 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் வந்து அது விற்பனையாகி அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் வேண்டுதல் ஏதாச்சும் இருந்தால் நிறைவேற்றுவீங்க. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசி நம்மளை கவுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையுடைய சுப நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் இந்த ஏதாச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, பூர்வீகத்துக்கு போய் குலதெய்வத்தை வேண்டுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான பிரயாணங்கள் திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே போடுவார். 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் செக்டாரில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது, ஏன்னா 10க்கு 5ன்றது 8ஆம் இடமாக வரும்போது அதை வந்து பெருசாக லோன் போட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ லாபங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளாக சின்னதாக கடன் வாங்குறது, சில நேரம் வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போகணும், பழைய வேண்டுதலை வந்து கிளியர் பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய லெவலில் வந்து திங்க் பண்ணி பெரிய லெவலில் சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சொத்துக்கள், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எது இருந்தாலும் இப்போ வந்து அது கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்தாங்க. பழைய சொத்துக்கள் இருந்தால் விற்று புதிய சொத்துக்கள், பழைய வண்டி இருந்தால் விற்று புதிய வண்டி வாங்குகிற யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாயோட உடலும் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது புதன் வந்து இப்போ வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் குழந்தைகளுக்காக பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோட முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் போகணும் அப்படிங்கிற ஒரு வெளியூர் பிரயாணங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க.
மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து போகும், என்னடா அது இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோமேங்கன்னு. பட் அதெல்லாமே சரியாயிடுங்க. தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபத்திலும் சுக்கிரன் 6ல் வந்து ஆட்சி விடுறது, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும், அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் போட்டு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான், அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான், கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான், இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானட் வந்து அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்கிட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்து கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.